இன்னைக்கு நாங்கள் ஒரு 5 பேராக சேர்ந்து தான் இந்த இடத்த மீட்டெடுக்க போகிறோம். இடத்த முழுமையாக சுத்தம் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு காணொலியில் தெரியப்படுத்துகிறோம். பில்டிங்க்கு மேலேயே மரம் முளைச்சிருக்கு. இதுதான் அந்த விரிசல் விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் பழமையான கட்டிடம் தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இளைஞர்கள் சேர்ந்து வரலாற்றையும் சரி இந்த குளங்களையும் சரி மீட்டெடுக்க ஆரம்பித்தாலே நம்ம நாடு எங்கேயோ போயிடும். நீங்கள் எங்களோட சேர்ந்து கரம் கொடுங்க. இது போன்ற பல இடங்களை எங்களாலேயும் மீட்க முடியும், நம்மளாலையும் மீட்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ஊர்க்காரங்களும் சரி நிறைய பேர் சரி எல்லோரும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. பெரிய பெரிய பாட்டில் கண்ணாடி பாட்டிலாம் இருந்தது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை சுத்தம் பண்ணிட்டோம். எங்கண்ணா சென்று வயக்குள்ள இருக்கு. காளகஸ்தீஸ்வரர்னு கிபி 989 கட்டின கோயில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த ஒரு சத்திரம் ஒரு குளமும் இருக்கு. நல்லா இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, குலதாய்ச்சாவும் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய சுரங்கம் இருந்திருக்கு. செஞ்சிருச்சுன்னா திருப்பி இதை கட்ட முடியாதுல்லண்ணா. அதனால செய்கிற பணி வந்து 7 தலைமுறைக்கும் பாதுகாக்கும். பெரும்பாலும் வந்து தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்க மாட்டோம். யாரோ ஒருத்தவங்க சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, நல்லா இருக்கு உட்காந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு யாரும் செய்யாதீங்க தயவுசெய்து. இந்த காணொலியை முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பகிருங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துங்க, இந்த மாதிரி செயல்களை ஊக்கப்படுத்துங்க. அப்போ தான் பல இளைஞர்கள் இந்த மாதிரி செயல்களுக்கு வரத்துக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். நன்றி. வாழ்க தமிழ். தமிழர் குலத்தில் என்னோட பயணம் செய்யும் அன்புலங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா குளிச்சப்பட்டு என்ற கிராமத்தில் மிக மிக பழமையான ஒரு சத்திரம் போன்ற ஒரு அமைப்பில் இருக்கிற இந்த இடத்துல தான் இருக்கோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு முன்பே ஒரு சின்ன ஷார்ட்ஸில் நம்ம பதிவு பண்ணியிருப்போம். இதுக்கு மேலேயும் விட்டால் இந்த இடம் வந்து இருந்த அடையாளமே இல்லாமல் போயிடும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த மீட்டெடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு 5 பேராக சேர்ந்து தான் இந்த இடத்த மீட்டெடுக்க போகிறோம். இது போன்ற பல இடங்களை நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து தான் நாங்கள் வந்து செயல்பட போகிறோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இந்த மாதிரி பல வரலாற்று இடங்களை மீட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு தொடர்பு எண் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக செயல்பட்டோன்னா இது போன்ற பல இடங்களை, பல வரலாற்று இடங்களையும் பல நீர்நிலைகளையும் மீட்க முடியும். அப்படி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த முழுமையாக சுத்தம் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு காணொலியில் தெரியப்படுத்துகிறோம். நன்றி. வாழ்க தமிழ். அதேமாரி பார்த்து வேலை செய்யுங்க. பிரச்சனை பவருக்குள்ள டக்குன்னு போயிடாதுங்க. Ire,
வீட்டு போட்டுருமா? பார்த்து அவ்வளோதான் தலை. சூப்பர் தலை, சூப்பர் தலை. எல்லாம் முள்ளு பார்த்து நம்மளோட முயற்சி தான் இது எல்லாத்துக்கும் தேவை. ஆமாம் கண்டிப்பாக. தண்ணி வேண்டாம் சொல்லி உழைப்பு பார்த்துட்டு அவரே மனசாட்சி பார்த்து இருங்கடே. தண்ணி எடுத்துருவாங்க. ரஜன் எடுத்துருவாங்க, எடுத்து தண்ணி உண்டாங்க. ஆ கொடி இடிமா. ஆ ஆ பார்த்து பார்த்து. மரத்து இந்த பில்டிங்க்கு மேலேயே மரம் முளைச்சிருக்கு. ஆஜா தண்ணி வேணும். தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க. அவ்வளோதான். பார்த்து பார்த்து. மேலே ஏறியாச்சு. அவ்வளோதான் தல. ஆகா அருமையாக இருக்கிறது. இன்னும் அவ்வளோ இதாக இருக்குது. இது மேலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. கீழே தான் அந்த விரிசல் விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் பழமையான கட்டிடம் தாங்க. என்ன தான் இது இடிஞ்சு விரிசல் விட்டுருந்தாலும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, தரமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இளைஞர்கள் சேர்ந்து வரலாற்றையும் சரி இந்த குளங்களையும் சரி மீட்டெடுக்க ஆரம்பித்தாலே நம்ம நாடு எங்கேயோ போயிடும். அதில் ஒரு முயற்சியாக தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக இந்த தமிழர் குளம்ன்ற வலைவலியை நாங்கள் பகுதி நேரமாக நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இனி வரும் காலங்களில் முழு நேரமாக இந்த பணியை நாங்கள் செய்ய போகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய உதவியும் உங்களுடைய ஆதரவும் தான் எங்களுக்கு பெரும்பான்மையாக தேவைப்படும். இந்த இடத்த அழிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்களே ஒழிய இந்த சுத்தம் செய்கிறதுக்கு யாரும் முயற்சி செய்யலை. நாங்கள் செய்கிறோம், நீங்கள் எங்களோட சேர்ந்து கரம் கொடுங்க. இது போன்ற பல இடங்களை எங்களாலேயும் மீட்க முடியும், நம்மளாலையும் மீட்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான்.
கீழே 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 முள் காற்று வேற இழுக்குது. இதுக்கு மேலே இருக்கிற நாங்கள் பெரும்பாலும் நாட்டு மரங்களை வெட்டுறது கிடையாது. இருந்தாலும் இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, பில்டிங்க்கு மேலே, அதாவது கட்டிடத்துக்கு மேலே இருக்கிற மரங்களை வந்து வெட்டி தான் ஆகணும். அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மரம் வெட்டினாலும் நாங்கள் அதை ஒரு மரம் வெட்டினா 10 மரங்கள்கிட்ட நாங்கள் நட்டுருவோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 முனா மரம் இருக்குது, மேலே இருக்கிறத நம்ம கண்டிப்பாக வெட்டி தான் ஆகணும். அதனால் நாங்கள் இந்த மரத்தை ஃபுல்லாக வெட்ட போகிறோம். கீழே இருக்கிற மரத்தை நாங்கள் முழுமையாக வெட்டலை, கிளையை மட்டும் ஒரு நிழலுக்காக தான். கிளை வந்து இந்த கிளை பெருசாக வளர்ந்து இந்த பில்டிங்கை மறைச்சதுனால தான் அந்த கிளையை வெட்டி விட்டுருக்கோம். வரும் மழைக்காலங்களில் கண்டிப்பாக அது துளுத்துரும். ஆனால் இதுக்கு மேலே இருக்கிற மரத்தை நம்ம கண்டிப்பாக வெட்டி தான் ஆகணும். அது வெட்டாமல் விட்டுட்டோம்னா இந்த கட்டிடமே 2ஆக பிளந்துடும். அதனால் நம்ம வெட்டிடுவோம். அவ்வளோதான். இந்த ஊர்க்காரங்களும் சரி, நிறைய பேர் சரி, எல்லோரும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. ஆஹா, ரொம்ப நாளாக இந்த இடம் இப்படியே கிடந்தது போல், யாரோ வந்து சுத்தம் பண்ணுறாங்கன்னு. எல்லாருக்கும் என்ன இருக்குது, என்ன பயப்படுறாங்கன்னா, எதுவும் பிரச்சனை வருமோ, யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோ, நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு தான் பயப்படுறாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நம்ம வரலாற்று இடங்களை பார்த்துட்டு மட்டும் கடந்து போகிறது கிடையாது, அதை மீட்கிறதுக்கும் நம்ம முயற்சி செய்கிறோம். இந்த மாதிரி இடங்கள் மட்டும் இல்லை, பல இடங்களை நாங்கள் மீட்கிறதுக்கு தயாராகிட்டோம். முழு நேரமாக இந்த பணியை செய்ய போகிறோம். எங்கள் கூட நீங்களும் எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த மாதிரி வரலாற்று இடங்களை சுத்தம் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இது போன்ற பல இடங்களை நம்ம ஒற்றுமையாக சேர்ந்து மீட்டெடுப்போம். அவ்வளோதான். மேலே இருந்த மரங்களை வெட்டிட்டு பெரிய பெரிய பாட்டில், கண்ணாடி பாட்டிலாம் இருந்தது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை சுத்தம் பண்ணிட்டோம். இதை இன்னும் நல்லாவே சுத்தம் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம போகிறோம். ராஜன், அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நாங்கள் கீழேருந்து பார்த்தப்ப தான் பயந்தோம். ஆஹா, இது மேலே ஏறினா எதுவும் இடிஞ்சு விழுந்துருமோன்னு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அது நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவ்வளோ மூலிகை இருக்குன்றியா? ஃபுல்லாக சுற்றி வந்துட்டோம். போடுங்க, ஒரு போடு. பார்த்தா போடுங்க. அவ்வளோதான். சூப்பர். மழை பெஞ்சா இங்கிட்டு அங்கிட்டு ஓடுறது மாதிரி அப்படி இருக்கியா? நடுவில் இருக்க தண்ணி தேங்காமல் இருக்க. சும்மா தத்துறோம். அவ்வளோதானா?
ஆ யூடியூப் சேனலா? ஆமாம். அகலராஜ் தெரியலா? எதுனா அகலராஜ் கொண்டு போறீங்களா? ஆ கொண்டு போயிட்டு தானே இருக்கும். ராஜ் சுரங்கம் இருக்கு எங்கண்ணா? இந்த சென்டர் வயக்குள்ள இருக்கு. அப்படியா? இந்த வேலி போடுறதுல இருக்குங்க. இதுக்குள்ளயா? மன்னார்குடிக்கு ரோடு போகுது, இந்த பக்கம் தஞ்சாவூருக்கு ரோடு போகுது. இங்க இருந்தா கரெக்டா 14 அடியில இருக்கு. 14 அடியில் இருக்கு. 14 அடியில இங்க உள்ள ஃபுல்லா கல் இருக்கு. இதே மாதிரி செம்பாரங்கள் எல்லாம் 10,000 லட்சக்கணக்கான கல் இருக்குன்ற. ஓ நான் தான் மூணவன். ஆ ஆ ஆ சரி, நீங்க தான் போனதா? சரி. உள்ள இப்படியும் போனிச்சு. ஆ தண்ணி இழுத்து இறக்க முடியல. ரொம்ப வருஷம் ஆகுது. அப்படியே போட்டு வச்சிருந்தா அவன் போட்டு மூடியாச்சு. சரி சரி. வித்தியாசமா எதுவும் பண்ணலாம்னா பண்ணலாம். நாங்க செஞ்சு கொடுப்போம். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணி இந்த இடத்த வெளி கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணம் அண்ணன்கிட்ட இருக்குது. நம்மளுக்கும் அதே தான். இந்த இடம் வந்து இந்த மாதிரி இடங்களை நம்ம மீண்டும் கட்ட முடியுமானா கண்டிப்பாக கட்டவே முடியாது. நம்மளால் அழிய விடாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். இது அப்பேற்பட்ட சரித்திரம் படைத்த இடம். இது காளகஸ்தீஸ்வரர்னு கிபி 959 கட்டின கோயில் இருக்கு. காளகஸ்தீஸ்வரர் கிபி 959. கிபி 959. அதாவது ராஜராஜ சோழன் காலத்துல ராஜாவளி மார்க்கம் அப்படின்னு பேர் போட்ட புகழ். சப்தரிஷி நத்தம்னு பேரு. சப்தரிஷி ரத்தம். இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு சத்திரத்துக்கு சத்திரம் ஒரு குளமும் இருக்கு. ஆமா. சத்திரத்துக்கு சத்திரம் இதெல்லாம் முன்னோர்கள் நம்ம சொல்றது தானே. ஆமா. யார் தங்கியிருக்காங்களோ இப்போ சத்திரமா இப்போ யூஸ் ஆகுது. 4 பேர் வந்து தங்குறாங்க போறாங்க, நல்லது கெட்டது இருக்கு. கண்டிப்பா இதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் நீட்டா இருக்கும். சந்தோஷம். இதை நம்ம பராமரிக்காம விட்டுருக்கோம். அவ்வளோ கண்டிப்பா நாங்க மீட்டு எடுக்கிறோன்னா சந்தோஷம். மீட்டு எடுங்க. உங்களுக்கு எங்களோட உதவியே கிராமத்தோட உதவிகள் ரொம்ப பேராகும், எங்களுக்கு புகழாகும். கண்டிப்பா நீங்களும் உழைக்கிற உழைப்புக்கு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அண்ணன்கிட்ட பேசுனதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னன்னா எல்லாரும் தடுக்க தான் நினைப்பாங்க. அண்ணன் வந்து இந்த இடத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நன்றி. சுத்தம் பண்ணோம். டக்குன்னு அண்ணன் ஐஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரின்ட்டு ஐஸ் சாப்பிடுவோம். இந்த வெயிலுக்கு ஐஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வெயிலுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஐஸ் சாப்பிட முடியும் இருக்கும். இன்னும் ஒரு ஜாலியாக இருக்குல்ல. அப்படி தாங்க இருக்கணும். இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக. என்ன பிச்சை தெரியுமா? எல்லாருக்கும் குல்ஃபி வைக்க தானே? கன்ஃபார்ம். இந்த வந்து தரேண்ணா. 5 ஐஸ் வாங்கிட்டோம். இப்போதைக்கு இந்த இடத்துல கடை எதுவுமே இல்லை பக்கத்தில். டக்குன்னு ஐஸ் அண்ணன் வந்தாங்க, அண்ணன்ட்ட வாங்கியாச்சு. ஆளுக்கு ஒரு குல்ஃபி வாங்கிட்டோம். உட்காந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு திருப்பி நாங்கள் மேலே ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டோம். கீழே தான் அடுத்து நாங்கள் சுத்தம் பண்ண போகிறோம். கீழே சுத்தம் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். ஐஸ் வாங்கிட்டோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் இந்த பணியை நாங்கள் தொடங்க போகிறோம். அண்ணா நன்றிண்ணா. இந்தாங்க. எவ்வளோண்ணா? 100.
இடமே ரொம்ப காலமாக இந்த இடம் பயன்பாட்டில் இல்லாமல் குப்பை குளமாக தான் ஆயிடுச்சு. நம்ம சுத்தம் பண்ணி வச்சுட்டு போவோம். முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி வந்து நம்ம பராமரிச்சுக்குவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டை நம்மளால பார்க்க முடியுதுங்க. இந்த இடத்துல தான் தெரியும். இதில் என்ன எழுதியிருக்கிறேன்னா, இங்கே பாருங்க, விக்கிரம அனந்த விக்கிரம அனந்த விசய முதலியாத்திரம்ட்டு இதுல எழுதியிருக்கு. இந்த கல்வெட்டை நாங்க இதுக்கு முன்னாடி வந்தவரையும் நாங்க பார்க்கல. இப்பதான் எங்க கண்ணுக்கு இது தெரியுது. இந்த இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய சுரங்கம் இருந்திருக்கு. யாரும் தவறி விழுந்துருவாங்கன்றதுக்காக அதை மண்ணு போட்டு மூடி இருக்காங்களா. அண்ணா சொல்லுங்கண்ணா. சேனல்ல இருந்து வந்திருக்குண்ணா. ஆமா, யூடியூப் சேனல்ல இருந்து. ஆமா, இடம் அழியிற நிலைமை போயிடுச்சு. சரி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. இது அழிஞ்சிருச்சுன்னா திருப்பி இதை கட்ட முடியாது இல்லைண்ணா. அதனால எனக்கு அனுப்பிச்சு விடுங்கண்ணா. நம்பர் இருக்கா? அப்படியே நான் தானே போட்டிருப்பேன். நான் தான் போட்டேன். சந்தோஷம் சந்தோஷம். இந்த பொருங்க எல்லாம் மண்வெட்டில இருந்து எல்லாம் புதுசா வாங்கிடும். நீ செய்யற பணி வந்து உன் 7 தலைமுறைக்கும் பாதுகாக்கும். நீ எதையும் பயப்படாத. கல்ல மட்டும் பட்டி போட்டு அப்படியே இந்த கல்லையா? எந்த கல்லையா? இந்த கல்ல நாங்கள் பெரும்பாலும் வந்து தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்க மாட்டோம். இந்த இடத்துல எங்களுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால நாங்கள் 1 லிட்டர் வாங்கிட்டு வந்துட்டோம். 2 லிட்டரு வாட்டர் கேனுக்காக தான் வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் வந்து போர் ஓடிட்டு இருந்துச்சு. வயலில் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதில் போய் நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம். நாங்கள் ஏன் இந்த வாட்டர் கேனில் வாங்க வேணாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறோன்னா, நம்ம வாங்கக்கூடாது. நாங்கள் அப்படி தான் ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளுக்கு இந்த வாட்டர் கேனுக்காக தான் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்து பக்கத்துலேயே தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டோம். தண்ணி பிடிச்சி குடிக்க போகிறோம். உண்மையிலே கடையில் வாங்கிட்டு வந்த தண்ணியோட இந்த தண்ணி செம்மையா இருக்குங்க. நல்லா இருக்கு.
இந்த வரேன். இந்த இங்க போயிருங்கய்யா, இந்த சைடு. அவ்வளோதான். இந்த இடம் எப்படியாவது மீட்டு எடுக்கணும். அடுத்த கட்டத்துக்கு இது நகரணுன்றதுக்காக தான் நாங்கள் சுத்தம் பண்ணுறோம். யாரோ ஒருத்தவங்க சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, நல்லா இருக்கு உட்காந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு யாரும் செய்யாதீங்க தயவுசெய்து. அது வந்து மிகவும் பல தலைமுறைக்கு வந்து அது பாதிக்கும். இந்த ஊர் மக்களும் சேர்ந்து இந்த மாதிரி இடங்களை ஏதாவது தவறுகள் செஞ்சாங்கன்னா நின்று என்ன செய்கிறாங்கன்னு கேட்டுட்டு போங்க. ஏன்னா நாங்கள் சுத்தம் பண்ணுறத கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே நின்று கேட்குறீங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துல உட்காந்து குடிக்கிறத அதே மாதிரி நீங்கள் நின்று ஏன் இப்படி குடிக்கிறீங்க நீங்கள் கேட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள் இந்த அழிவு நிலைக்கு போகாது. சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும் ஏன் சுத்தம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி அழிவு நிலைக்கு அழிக்கப்படுறவங்கள்ட்ட யாருமே எதுவுமே கேட்கறது இல்லை. கண்டிப்பாக அதை கேட்டாலே இந்த மாதிரி இடங்கள் இந்த மாதிரி அழிவு நிலைக்கு போகாது. நம்ம ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிட்டோம். கடைசியாக கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதையும் அள்ளி போய் கொட்டிட்டு இந்த இடத்த நல்லா தூய்மை பண்ணி வச்சுட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். வா, இடம் சுத்தம் பண்ணோன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குங்க. அவ்வளோ காற்றோட்டமாக இருக்குது. வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி இங்கே தங்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். யாராவது நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. நல்லா இருக்கு. இன்னும் நல்லா சுத்தமாக
நாங்கள் இதில் வந்து 100ல் அதிகபட்சம் 30% தான் இதை சுத்தம் பண்ணியிருப்போம். அதுக்கே இந்த இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. எங்களால் முடிஞ்ச வரையும் நாங்கள் இந்த இடத்த மேலே இருந்த மரம் இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அடிக்கடி நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்தோம்னா மேலும் சுத்தம் பண்ணுவோம். இந்த இடத்த அடுத்த கட்டத்துக்கு, அதாவது அழியாமல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழிகளை செய்யணும். கண்டிப்பாக செய்வோம். இந்த காணொலியை முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பகிருங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு நீங்கள் வந்து பகிர்றீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பல செயல்களை நாங்கள் செய்கிறதுக்கு ஊக்கமாக இருக்கும். உங்களுடைய பகிர்தல் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோருக்கும் பகிர்ந்து இந்த மாதிரி செயல்களை ஊக்கப்படுத்துங்க. அப்போ தான் பல இளைஞர்கள் இந்த மாதிரி செயல்களுக்கு வரத்துக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். நன்றி. வாழ்க தமிழ்.